நம்ம ரவுடி பேபி நயன்தாராவோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களோட ஒரிஜினல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டயானா மரியம் குரியன். இவங்க சினிமாக்காக தான் நயன்தாரா அப்படின்னு பேரை மாற்றி வச்சிருக்காங்க. நயனம் அப்படின்னா கண்ணா, தாரா அப்படின்னா கண்ணுக்குள்ள இருக்கிற மணியா. ஸோ கண்மணி அப்படின்றதா இவங்களோட பேரோட அர்த்தமா. இவங்களோட டேட் ஆஃப் பர்த் நவம்பர் 1984. அப்போ இன்னைக்கு டேட்டுக்கு நயன்தாராவுக்கு 40 வயசு ஆயிடுச்சு. சினிமாவில் இவங்களுக்குன்னு இருக்கிற பட்ட பேர் வந்து லேடி சூப்பர் ஸ்டார். 2005 வெளியான ஐயா படத்தின் மூலமா தான் தமிழ் சினிமால முதல்ல அறிமுகமாகறாங்க. அந்த படத்தை தொடர்ந்து சந்திரமுகி, கஜினி, பில்லா பார்ட் 2, யாரடினி மோகினி அப்படின்னு அடுத்தடுத்த படங்கள் எல்லாமே ஹிட் கொடுத்தாங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம் அப்படின்னு எல்லா மொழிகளிலையும் முன்னணி ஹீரோயினா இருந்தாங்க. தமிழ்ல ரஜினி, விஜய், அஜித், சூர்யா அப்படின்னு தமிழ்ல இருக்கிற டாப் ஹீரோக்களோட ஜோடி போட்டு நடிச்சாங்க நயன்தாரா. 2011 ஸ்ரீ ராமராஜ்யம் அப்படின்ற படத்துல சீதையா நடிச்சிருந்தாங்க. அந்த படம் நடிக்கும்போது இதுதான் என்னோட கடைசி படம், இந்த படத்துக்கு அப்புறமா சினிமால இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனா யாருக்குன்னு பட்டுச்சுன்னே தெரியலங்க. தொடர்ந்து நயன்தாராவுக்கு பல பிரச்சனைகள் வந்து அவங்க வாழ்க்கையே தடமாறிடுச்சு. பிரச்சனைகளுக்கு நடுவில் உடைஞ்சு போயிருந்த நயன்தாரா இப்படியே இருந்தால் சரிபட்டு வராது, நம்ம மறுபடியும் சினிமாக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2013 அட்லியோட ராஜாராணி அப்படின்ற படத்தின் மூலமா கம்பேக் கொடுத்தாங்க. 2015 நானூறு ரவுடிதான்ற படத்துல காதம்பரி அப்படிங்கிற காது கேட்காத பொண்ணா நடிச்சு எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நயன்தாராவுக்கு ஏறுமுகம்தான். அவங்க நடித்த எல்லா படமுமே ஹிட்டு தான். தனி ஒருவன், விஸ்வாசம், பிகிலு, தர்பாரு, அண்ணாத்த அப்படின்னு எல்லா படங்கள்லையும் தன்னோட கதாபாத்திரத்தை அழுத்தமாக பதிவு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பண்ணாத அதிசயத்தெல்லாம் நயன்தாரா பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னா மாயா, டோரா, அறம், கோலமாவு கோகிலா, இமைக்கா நொடிகள், ஐரா, மூக்குத்தி அம்மன், நெற்றிக்கண், காத்து வாக்குல 2 காதல், கனெக்ட், அன்னபூரணி அப்படின்னு அடுத்தடுத்து ஹீரோயின் சென்ட்ரிக் கதாபாத்திரங்கள் நடிச்சு அசத்துனாங்க. அந்த படங்கள் எல்லாமே இவங்களுக்கு வெற்றி படமாக தான் அமைஞ்சிச்சு. ஒரு ஹீரோயினுக்கு இவ்வளோ ஃபேன் பேஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நயன்தாராக்கு மட்டும்தாங்க. அது மட்டும் இல்லாமல் 2023 பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த ஷாருக் கானோட ஜவான் படத்தில் இவங்க தான் ஹீரோயின். நயன்தாரா தன்னோட கெரியர்ல எவ்வளோ அடிபட்டு இப்போ மேலே வந்து லேடி சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து நிற்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்களோட பர்சனல் லைஃப்லையும். அவங்களோட பர்சனல் லைஃப்லையுமே அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு அதுக்கப்புறம் தெளிவாக ஒரு முடிவு எடுத்ததான் 2022 அவங்களோட கல்யாணம். டைரக்டர் விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. வாடகை தாய் மூலமா 2 குழந்தைங்களையும் பெற்றெடுத்துக்கிட்டாங்க. சமூக வலைதளங்கள்லேருந்து விலகியே இருந்த நயன்தாரா கடந்த 2023 தான் இன்ஸ்டாகிராமில் களமிறங்கினாங்க. இவங்களோட பயோகிராஃபியில் இவங்களை பற்றின பாசிட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நான் நிறைய சொல்லியிருக்கேன். நெகட்டிவான விஷயங்கள் எதையுமே சொல்லலை. ஆனால் 2 விஷயங்களை மட்டும் இங்கே பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா 2011 ஸ்ரீ ராமராஜ்யம் அப்படின்ற படத்தில் சீதையா நடிக்கும்போது இந்து மக்கள் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இவங்க எப்படி சீதையா இந்த கேரக்டர் நடிக்கலாம் அப்படின்னு பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இன்னொரு விஷயம் 2022 வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டது. இதுவும் நாடு முழுக்க பயங்கரமான சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இந்த 2 விஷயம் மட்டும் போதும்னு நினைக்கிறேன். இந்த அழகான பயோகிராஃபி இதோட முடியுது. மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.